Mom versus Kutti. Okay, இன்னைக்கு ஒரு குக்கிங் வீடியோ. இதுல இந்த சம்மருக்கு குளுகுளுன்னு மேங்கோ வச்சு ஒரு டிஷ். ஸோ எல்லாருக்குமே மேங்கோஸ்னா ரொம்ப பிடிக்கும். அதுவும் நம்ம பால் சாதமாக இருக்கட்டும், ஒரு தயிர் சாதமாக இருக்கட்டும், அதுக்கு இன்னும் மாம்பழம் வச்சு சாப்பிட்டாலே செம்ம யம்மியாக இருக்கும். இல்லையா ஒரு மில்க் ஷேக் மாதிரி பால் ஆட் பண்ணி சாப்பிடுவோம். வெறுதா சாப்பிட்டா கூட போதும், ஜெல்லி பண்ணி சாப்பிடுவோம். அந்த மாதிரி 1000 ரெசிபிஸ் நம்ம பண்ணலாம். ஸோ இன்னைக்கு நாங்கள் என்ன ட்ரை பண்ண போறோம்னா குல்ஃபி ஐஸ்கிரீம்ஸ் பிடிக்காதவங்க கிடையாது. ஸோ அந்த குல்ஃபியே மேங்கோ குல்ஃபி ட்ரை பண்ண போறோம். அது எப்படி பண்றதுன்றத பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பண்ணிட்டு அப்படியே அங்க கீழே இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ நம்ம சட்டுன்னு ரெசிபிக்குள்ள போயிடலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு என்னென்ன திங்ஸ் தேவைன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் பால் எடுத்திருக்கேன். பால் வந்து நான் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன். நம்ம ஆவனில் அந்த ஆரஞ்சு பேக் வரும் இல்லையா, அது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஆரோக்கியா எனி மில்க், அந்த 5.5% ஃபேட் இருக்கிற மில்க்கு நல்லா பால் குக்கரில் காய்ச்சி வச்சுருக்கேன். அப்புறமா மேங்கோ வந்து இந்த டிஷ்ஷுக்கு நான் இந்த அல்ஃபோன்சா மேங்கோஸ் நான் எடுத்திருக்கேன். ஸோ இதுனா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். மற்ற மேங்கோஸ் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த ரெசிபியை பண்ணுறதை பார்த்துட்டு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க இந்த மேங்கோஸ் தான் பெஸ்ட்டுன்றது. அடுத்தது சுகர். ஸோ ஸ்வீட்னஸுக்கு நம்ம ஃப்ரூட்டோட சுகர் இருக்குது, பட் எனிவே குல்ஃபிக்கு நம்ம இந்த சுகர் நம்ம கொஞ்சம் ஆட் பண்ண போகிறோம். அண்ட் தென் த லாஸ்ட் ஃபார் த சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் பால்கோவா. இதுக்கு வந்து ஆக்சுவலாக நம்ம ஸ்வீட்லெஸ் கோவா வந்து நம்ம ஆட் பண்ணணும். பட் ஸ்வீட்லெஸ் கோவா நமக்கு ஜென்ரலாக எல்லா இடத்துலையும் நமக்கு கிடைக்கிறது இல்லை. ஸோ அதனால இந்த பால்கோவா இது வந்து இன்ஸ்டண்ட்டாக நமக்கு எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ் எல்லா இடத்துலையும் இப்போ கிடைக்குது. ஸோ அதனால இந்த பால்கோவா யூஸ் பண்ண போகிறோம். இதில் ஸ்வீட் இருக்கிறதுனால நம்ம சுகர் வந்து கம்மியாக சேர்த்துக்க போகிறோம். ஓகே, இப்போ டைரெக்டாக ரெசிபிக்குள்ளே நம்ம போகலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த காய்ச்சின பாலை ஒரு கடாயில் நான் ஊற்றிக்கிறேன். நான் இப்போ இதில் வந்து 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். ஸோ இது ஆல்ரெடி காய்ச்சின பால், அதனால இது லைட்டாக ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம இதை ஹையில் வச்சுருக்க போகிறோம். ஸோ இது கொஞ்சம் பாயில் ஆகட்டும். ஹையில் தான் நான் வச்சுருக்கேன். பாயில் ஆனதுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணலாம். ஓகே, இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நான் சிம் பண்ணுறேன். பண்ணிவிட்டு இந்த ஒரு பாக்கெட் பால்கோவாவை நான் இதுக்குள்ளே ஆட் பண்ணுறேன். ஸோ இதை வந்து சின்ன சின்ன பீசஸாக கொஞ்சம் கட் பண்ணி உள்ள போட்டுக்கலாம். ஸோ தட் இதை நமக்கு நல்லா டிசால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ இதை நல்லா ஒரு கரண்டியை வச்சு நல்லா அந்த கட்டி இல்லாமல் இந்த பாலோட நல்லா அதை மிக்ஸ் பண்ணணும். இப்போ இதை நம்ம கிளறிக்கிட்டே இருக்கோம். இது பாயில் ஆக ஒரு 10 to 15 minutes ஆகும். இன்னொரு ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் இந்த ஸ்டேஜில், இது ஆப்ஷனல், நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம ஆட் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா திக்னஸ் கொடுக்கும் இன்னும் நல்லா சீக்கிரமாகவே. ப்ளஸ் இன்னொன்று டேஸ்ட் வைஸ் ஒரு ரிச் டேஸ்ட் கொடுக்கும். ஒன்றும் இல்லை, நான் அந்த மாதிரி கேஷ்யூ நட்ஸை வந்து நான் பொடி பண்ணியிருக்கேன். இது பிளெயின் கேஷ்யூஸ் அப்படியே தான் பொடி பண்ணியிருக்கேன், எதுவும் ஊரெல்லாம் எதுவும் வைக்கலை. ஸோ அதனால் அதையும் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை கிளறிக்கோங்க. இப்போது நல்லா அந்த எல்லா பீசஸையும் நல்லா இதில் டிசால்வ் பண்ணிட்டோம், பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இது வந்து நல்லா கொஞ்சம் கொதிக்க விடணும். இதில் இப்போ இந்த பால் இப்போ இந்த கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் போரிங்க தான் இருக்கு இல்லையா. நம்ம போட்ட பால்கோவா அதில் கொஞ்சம் சுண்ட வத்தி அது வந்து கொஞ்சம் ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சி டிஃபர் ஆகும். ஸோ அது வரைக்கும் நம்ம இதை கொஞ்சம் கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். பால் வந்து நல்லா ஒன்றுக்கு பாதியாக குறைஞ்சி வத்தி இருக்கு. கொஞ்சம் அந்த இதுவுமே ஒரு க்ரீமி டெக்ஸ்டர் உங்களுக்கு தெரியும். இப்போ என்ன பண்ண போகிறோம், நான் இதில் ஒரு 3/4 கப்புக்கு வந்து சுகர் எடுத்திருக்கேன். பார்த்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம்.
ஸோ நான் இப்போ பாதி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ சுகர் மோஸ்ட்லி வந்து நம்ம அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ரொம்ப இனிப்பு பிடிக்கும் அப்படின்னா நிறையாவும் ஆட் பண்ணலாம். ஸோ எனக்கு என்னவோ இந்த பாதி போதும்னு நினைக்கிறேன் நான். ஸோ அதோட ஹோல்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இது திரும்ப நம்ம சுகர் போட்டோன்னா அந்த சுகர் வந்து எப்படியும் கொஞ்சம் தண்ணி விடும். ஸோ இன்னும் கொஞ்சம் அது திக்கார வரைக்கும் ஒரு பாயில் வர வரைக்கும் வச்சிருக்கோம். ஸோ இதை கிளறி விடும்போது நம்ம ஜென்ரலாக வந்து இந்த ஓரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த ஆடை ஏடு மாதிரி வந்து ஃபார்ம் ஆகும். இதை எடுத்து கீழே போட்டுறாதீங்க. ஏன்னா இதோட சேர்த்து அதை நம்ம ஆட் பண்ணும்போது தான் நல்ல ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இந்த ஏடு எல்லாத்தையும் அதோட அப்படியே எடுத்து விட்டுட்டே இருங்க பாப்பா. ஓகே, இப்போ நம்ம வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. இப்போ கேஸை ஆஃப் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இப்போ அடுத்தது இதை வந்து நம்ம அப்படியே நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு இது கூல் டவுன் ஆகணும். இது கூல் டவுன் ஆகிற நேரத்துக்குள்ளே நம்ம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டெப்பை இப்போ பண்ண போகிறோம். அது என்னன்னு பார்க்கலாமா? ஓகே, ஸோ நம்ம மேங்கோ ரெசிபியில் சொன்னோம், பட் மேங்கோ யூஸ் பண்ணலேன்னு யோசிக்கிறீங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மேங்கோவை நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். இது என்ன இதுனா நார்த்லலாம் வந்து இந்த மாதிரி நேச்சுரல் ஃப்ரூட்ல குல்ஃபி பண்றது ரொம்ப ஃபேமஸ். ஸோ அதை தான் வந்து இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சோம். ஸோ இப்போ இந்த ஃப்ரூட்டை வந்து எப்படி கட் பண்றதுன்றதை நான் காட்டுறேன். நைஃப் எடுத்துட்டு இந்த டாப்பை மட்டும் கட் பண்ணிக்கோங்க. இதை தூக்கி போட்டுறாதீங்க, இது ரொம்ப முக்கியம், வச்சிருங்க. அடுத்தது இப்போ உள்ள சீடை இருக்கு இல்லையா, இந்த சீடை சுத்தி நம்ம வந்து இந்த கத்தியை உள்ள வரைக்கும் ஃப்ரூட்டுக்குள்ள விட்டு அதோட சைட்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் லூஸ் பண்ணிக்க போறோம். ஸோ பண்ணி நம்ம வந்து உள்ள இருக்கிற சீடை மட்டும் நம்ம எடுக்க போறோம். இந்த தோல், இந்த ஃப்ரூட்டு எல்லாம் அதுல அப்படியே இருக்க போகுது. ஸோ அதை எப்படி பண்றதுன்றதை பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் பொறுமையா பண்ணுங்க. பழத்தை வந்து ரொம்ப ஸ்குவீஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப அமுக்கி பிடிச்சிங்கன்னா உள்ள இருந்து ஜூஸ் எல்லாம் வந்து வெளியே வந்துடும். அதே நேரம் கத்தியை வந்து ரொம்ப ஷார்ப்பா உள்ள வரைக்கும் விடாதீங்க. இந்த தோல்ல வந்து கட் ஆயிடுச்சுன்னா நம்ம இதுக்குள்ளதான் நம்ம வந்து குல்ஃபியை ஊத்தி செட் பண்ண வைக்க போறோம். ஸோ அந்த குல்ஃபி எல்லாம் வந்து வெளியே லீக் ஆயிடும். ஸோ அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா பொறுமையா பண்ணுங்க இந்த ஸ்டெப்பை. இப்படியே எல்லா சைட்ஸ்ல இருந்தும் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா விட்டு 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 ஸோ இப்போ ஓரளவுக்கு நான் சைட்ஸ் கொஞ்சம் லூஸ் பண்ணியிருக்கேன். இந்த சீடு உங்களுக்கு தெரியுதா? இப்போ நான் இந்த மாதிரி இடுக்கி நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, இதை விட்டு அந்த சீடை கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிட்டு கொஞ்சம் நான் இப்படி ட்விஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதில் விட்டுட்டு இதை வந்து இப்படி லைட்டாக இப்படி ட்விஸ்ட் பண்ணுங்க. பண்ணிட்டு அது லூஸ் ஆன உடனே அப்படியே இந்த சீடை மட்டும் நம்ம வெளியே எடுத்துடலாம். உள்ள பார்த்தீங்கன்னா சுற்றி அந்த ஃப்ரூட்டு இருக்கு. இப்போ இந்த சீடை சுற்றி நமக்கு கொஞ்சம் ஃப்ரூட் இருக்கு பார்த்தீங்களா, இதையும் நம்ம ஸ்க்ரேப் பண்ணி அந்த இதுக்குள்ளேயே நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு மீதி இருக்கிற கொட்டையை நல்லா சூப்பி சாப்பிட்டு அப்புறமா கீழே போடுங்க. ஸோ இதில் வந்த வரைக்கும் எடுத்துட்டு இது கொஞ்சம் குழக்குழன்னு இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து ஃப்ரூட்டுக்குள்ளேயே தான் நம்ம போட போகிறோம். இதுக்குள்ளே நல்லா போட்டுடுங்க. போட்டுட்டு இதை வந்து இந்த மாதிரி ஏதாவது டம்ளர் எதுலையாவது இது எப்படி வெயிட் மாதிரி வச்சுருங்க, கீழே சாயாமல் இருக்கிறதுக்கு. ப்ளஸ் நம்ம மேலே கட் பண்ணோம் இல்லையா, அந்த இதை போட்டு மேலே மூடிடுங்க. ஓகே, இப்போ நம்ம மேங்கோஸ்லாம் ரெடியாக இருக்குது. இதை நம்ம இன்னொன்னா நம்ம வந்து ஃப்ரீசர் கம்பார்ட்மெண்ட்டில் நம்ம வைக்க போகிறோம். ஸோ இதை உள்ள வச்சிட்டோம். நம்ம இது ஒரு 1 hour அப்படியே செட் ஆகட்டும். அதுக்கப்புறமா என்ன பண்ண போறோம்ன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம இதே மாதிரி 4 மேங்கோஸை நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, உள்ள இருக்கிற சீடை மட்டும் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு டம்ளர்ல எதுக்கு வச்சிருக்கேன்னா ஸ்ட்ரெயிட்டா நிற்கிறதுக்காக.
இப்போ இந்த 4 மேங்கோஸையும் வந்து நம்ம ஃப்ரீசரில் வச்சு ஒரு 1 hour ஃப்ரீஸ் பண்ண போகிறோம். பண்ணிட்டு அதுக்குள்ளே நம்ம காய்ச்சி வச்சிருந்த இந்த குல்ஃபியும் ரெடி ஆகிடும். ஸோ அந்த குல்ஃபியை இதில் நம்ம ஃபில் பண்ண போகிறோம் அடுத்து. ஓகே, இப்போ நம்ம 1 hour கழிச்சு எடுத்துருக்கோம் மேங்கோஸ் எல்லாத்தையும். இப்போ இந்த டாப் மூடியை எடுத்துட்டு அதை பத்திரமா வச்சுருங்க. நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த குல்ஃபியை இதுக்குள்ள ஏதாவது ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு போட்டுக்கலாம். உள்ள அந்த கேப் ஃபுல்லாக நம்ம இதை வந்து ஃபில் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஃபில் பண்ணிட்டு மேலே வரைக்கும் ஃபில் பண்ணிடுங்க. பண்ணிட்டு இந்த மூடியை வச்சு திரும்ப அதில் மூடி டம்ளரில் வச்சிடலாம். இதே மாதிரி நம்ம எல்லா பீசஸையும் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த குல்ஃபி இதை வந்து 4 இதுலேயும் நம்ம ஷேர் பண்ணி ஊற்றி வச்சிட்டோம். இப்போ இதை திரும்ப நம்ம வந்து ஃப்ரீசரில் வைக்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே நம்ம வச்சிடலாம் எல்லாத்தையும் ஃப்ரீசரில். 1 2 3 and 4. ஓகே, வச்சிட்டோம். ஸோ இது வந்து குறைஞ்சது ஒரு 8 to 10 hours ஓவர் நைட் விட்டுடுங்க. நம்ம மார்னிங் இது என்ன ஸ்டேஜில் இருக்குன்றத பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஓவர் நைட் ஃப்ரீஸ் பண்ணிட்டோம். ஃப்ரீஸ் பண்ணது ஏதோ இருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஆவி பறக்க சில்லுன்னு ரெடி ஆயிருக்கு. ஸோ ஃபுல்லாக வந்து ஐஸ் ஃப்ரோசனா நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது அடுத்தது எப்படி நம்ம கட் பண்ண போறதும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா, நம்ம மேலே நேற்று மூடி வச்சோம் இல்லையா, அந்த பீஸ் வரைக்கும் கட் பண்றோம். கொஞ்சம் ரொம்பவே சில்லுன்னு இருக்கு. அடுத்தது இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரேப்பர் எடுத்துட்டு இந்த மேலே தோலை மட்டும் நான் ஸ்க்ரேப் பண்ணி எடுக்கிறேன். கொஞ்சம் சில்னஸ் ஜாஸ்தி இருக்கிறதுனால ரொம்ப இதாக பிடிச்சி பண்ண முடியல. ஸோ கொஞ்சம் பொறுமையாக நம்ம பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம தோலெல்லாம் பீல் பண்ணிட்டோம். அடுத்தது இதை வந்து ஸ்லைஸ் பண்ண போகிறோம். நம்ம இதை வந்து நீட்டாக ரவுண்ட் ஸ்லைஸஸாக பண்ணிடலாம். ஸ்லைஸ் பண்ணிவிட்டு இதை எப்படி அழகாக வந்து ஒரு ட்ரேயில் நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ இதை வந்து நீட்டாக நம்ம ஒரு டிஷ்ஷை நம்ம பண்ணுறது பெருசு இல்லை, அதை அழகாக நம்ம வந்து சர்வ் பண்ணுறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த மாதிரி 3 பீஸ் வச்சுட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் பிஸ்தா அண்ட் பாதாம் வந்து நான் லைட்டாக ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் அது மேலே தூவி வச்சேன். இப்போ நம்மளோட மேங்கோ குல்ஃபி இஸ் ரெடி.